குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு டிவோர்ஸ் பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறோம். அப்போ அடிப்படை காரணம் சட்டத்தில் இருக்கிறதுக்கு பொருந்தாமல் இல்லை ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் ஒருதலை பட்சமாக ஒருவருக்கு டிவோர்ஸை வழங்குறாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து அந்த டிவோர்ஸ் பிட்டிஷனை கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ இதில் முக்கியமான விஷயம், அடிப்படை காரணங்கள் இல்லாத போது அதற்கான கேன்சலேஷன் ப்ரொசீடிங். இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது. ஒரு வழக்கை உதாரணமாக பார்ப்போம். அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஏற்படக்கூடிய சண்டைனால ஹஸ்பண்ட் குடும்ப நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்றாரு. அப்போ அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருது. இதை எதிர்த்து அந்த ஒய்ஃப் மேல்முறையீடு செய்கிறாங்க. அப்போது அந்த மேல்முறையீடு செய்த அந்த பிட்டிஷனில் அவங்க என்ன கேஸ் குறிப்பிடுறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட் பார்ட்டியான அவங்க ஹஸ்பண்ட் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் என்ன, அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அந்த